ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி செய்கிறேனோ அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒன்றா போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அப்புறம் காய்களை கட் பண்ணி வச்சுருந்ததை அலசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் வடிகட்டிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி போடுங்க. அது வடிகட்டில் டைரெக்டாக அலசி அதிலே போட்டோன்னா அதில் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ரொம்ப வச்சு செஞ்சோம்னா அது நல்லா இருக்காது. ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கால் வேக தான் வேகணும். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வேக வைக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருப்பீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு வேக வைக்காதீங்க. திறந்தபடியாகவே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் வெந்து வரும். கொஞ்சம் மூடி போட்டு நீங்கள் பாட்டிக்கு வேலை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்புறம் டேஸ்ட்டு போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். கடலப்பருப்புலாம் இருந்தால் போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு இருந்துச்சுன்னா கூட அந்த மாதிரி செய்யலாம். நான் வெறுமனே இப்படி தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரத்துக்கு அந்த காஞ்ச மிளகாவே போதும். அதே நல்லா உரப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருக விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். செவந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். கொஞ்சம் தான் அதில் அலசி போய் டைரெக்டாக போட்டது தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கிட்ட நின்று நல்லா கிளறி வேணும். மூடி போட்டு வேக வைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. தேங்காய் போட்டால் ஃபைனலாக சூப்பராக இருக்கும். தேங்காய் பூ நிறைய போடணும். அப்போ தான் கொஞ்சம் ரெண்டும் ஈக்குவலுக்காக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு பூ போடுற பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி இல்லை பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் போட்டிருக்கேன். தண்ணி இல்லை வற்றி போடணும் தான் போடணும்.